மழை தண்ணி எல்லாம் தேங்கி நிக்கிறது உங்க வீட்டுக்குள்ளலாம் வந்துகிட்டு இருக்கா? அந்த மாதிரி பிரச்சனை யாரும் என்ன இதுன்னு கண்டுக்க மாட்டேன்றாங்கப்பா. நிக்கிற தண்ணி நின்றுன்னு தான் இருக்கும், உள்ள வர தண்ணி வந்துன்னு தான் இருக்கும். நாங்க அழிஞ்சாங்கன்னா போயிட்டுமானா கூட யாரும் வந்து எதுவும் கேட்கறது கிடையாது, பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு பால் வாங்கினா கூட கஷ்டமா இருக்குது. காலெல்லாம் சேர்த்து போனாங்க, குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்கப்பா. ரொம்ப அவசியம். ஒரு பால் வாங்க முடியலப்பா. அப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா கூட திமுக நாங்கள் என் பருப்புக்கிட்ட சொல்லணும், நாங்கள் ஏடிஎம்கே திமுக காரங்க அவங்கள வரைக்கும் கொடுத்துக்கின்னு இப்போ விஜய் டிவி இது எல்லாம் பால் ரொட்டி கொடுத்தாங்களாம், கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே எடுத்துன்னு வரல. அவங்கவுங்க அப்படி அப்படியே மூட்டை கட்டி அவங்கவுங்க அப்படி அப்படியே எடுத்துக்கினாங்க. காலையில பல்லு கூட வரல. நான் சும்மா கடை கூட இல்லையா வாங்கி சமைச்சு சாப்பிட்லன்னா கூட ஒன்றும் இல்லை. வயசானவங்க உள்ள 10 ரூபா கிடையாது. என்ன பண்ண ரொம்ப வருஷம் நாங்கள் படாத பாடு இல்லைப்பா. வருஷம் போன வருஷம் 2 வாட்டி பட்டோம், இந்த வருஷம் 1 வாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. செலவு பண்ணி மழைநீர் வடிகால்லாம் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க, அதெல்லாம் இங்க எதுவுமே பண்ணல. ஒன்று பாரு, யாருன்னா தண்ணி எடுத்துக்கிறாங்களா பாருப்பா. சும்மானா கொண்டு வந்து வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க. மோட்டார் வாகனம் மட்டும் இறக்கிற மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் எச்ச பாடு இல்லை, போன பாடு இல்லை. தண்ணி உள்ளே வந்தால் எங்கப்பா போகிறது? வயசான சின்ன வயசாக இருந்தால் கூட பல எனக்கு 60 வயசு ஆகுதுப்பா. ஏன் எங்கன்னா போக முடியுமா? கால் பறி அந்த மாரி கொதன்னு இருக்குது. எங்கே போகிறது? எங்கே போய் யார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது? என்ன செய்யுதுன்னு தெரியாது. ரொம்ப தவிச்சுன்னு கிடக்குறோம் நாங்கள். இந்த மழையில் தண்ணி எடுத்தால் பரவாயில்லப்பா, எதுவும் குடுகாட்டுக்குள்ளே கொள்ளாட்டுக்குள்ள பரவாயில்ல. தண்ணி எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க.